ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகல விதமான சித்து வேலைகளுமே ரொம்ப அதிவேகத்தில் அற்புதமாக செய்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருங்குட்டிச்சாத்தான் உபாசனை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி இந்த குட்டிச்சாத்தான, அதாவது கருங்குட்டிச்சாத்தானை எப்படி சாமி வசப்படுத்துறது? நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களுக்கு கூட தராங்க, எந்திரம் தராங்க, பாவை தராங்க, அவங்க சொல்கிற மாதிரிலாம் பூஜைகள் மந்திரம்லாம் பூரா தராங்க, மையெல்லாம் தராங்க, அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வசியமான மாதிரியே தெரியல சாமி, வசமான மாதிரியே தெரியல, எந்த ஒரு சித்து வேலையிலுமே செய்ய மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது இந்த குட்டிச்சாத்தானை வசப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் செய்து பலன் அடைஞ்சால் மட்டும்தான் இது நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கிடைக்கும் சொல்லி சித்தங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு சிலர் நிறையா பக்கம் நான் காசு கொடுத்து வாங்கின சாமி, அதை வாங்கின சாமி, இதை வாங்கின சாமிங்களாம் கேட்குறீங்க. சரிங்களா? அது எந்த அளவுக்கு அனுபவத்துக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இது அப்போ இருந்தே ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா, பல குருமார்கள் அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் தனிப்பட்ட முறையில் செஞ்சு தான் அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு சிலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரதான சிஷியர் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியப்பட்டவங்க, அவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அவங்களுக்கு தானமாக கொடுத்ததும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது இன்றைய சூழ்நிலைக்கு அது எந்த அளவுக்கு அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறது அது தெரியல. சரிங்களா? இப்போ இதை எப்படி வசப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நாங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முருங்கை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கிளையாக பார்த்து எடுத்து, உழவு வாய்ந்த பயன்படுத்தாமல் எடுத்து, அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு உருவம் ஒன்று பிடிச்சிக்கணும். சரிங்களா? ஒரு உருவம் ஒன்று இது பண்ணி வச்சுக்கணும். செய்து அதை நல்லா சுத்தி பண்ணி, அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதற்குள்ளே சிறிதளவு துளை மாதிரி இட்டு, அதற்குள்ளே தைலம் உள்ளுக்குள்ளே நல்லா ஊற்றிக்கணும். சரிங்களா? உள்ளுக்குள்ளே தைலம் கொடுத்து, நீங்கள் முறையாக என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அது கூடயே வெள்ளெருக்கன் நூல். சரிங்களா? வெள்ளெருக்கன் அந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்கும், பட்டை மாதிரி இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா நூல் மாதிரி வரும். சரிங்களா? அந்த வெள்ளெருக்கனுடைய நூல், கட்டுக்குடி. சரிங்களா? கட்டுக்குடி அதேமாதிரி உரிச்சிங்கன்னா நூல் மாதிரி வரும். கட்டுக்குடி நூல், அதேமாதிரி தாமரை நூல். சரிங்களா? இந்த 3 நூல்களையும் நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கிட்டு, இது கூட என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாடிக்கட்டு துணி, இதையும் முறையாக எடுத்து வச்சுக்கிட்டு, இதை நல்லா ஒன்றா வச்சு நல்லா சுற்றி ஓரளவுக்கு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு கயிறு மாதிரி திரித்து வச்சுக்கணும். திரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக இது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த உருவம் முடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பாவை இருக்குல்லைங்க, அந்த பாவையில் இது நல்லா சுற்றிடணும். நல்லா சுற்றிட்டு அதற்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கணும். அலங்காரங்கள்லாம் செஞ்சுட்டு, ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி, கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆணைக்கன் பட்ட சட்டி, அதாவது இந்த உருவம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆணைக்கன் பட்ட சட்டியை எடுத்து, அதற்குள்ளே இந்த பாயை வச்சுட்டு, அதற்குள்ளே சாம்பல் கூட்டி நல்லா நிரப்பிடணும். சரிங்களா? நிரப்பிட்டு இதை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, 3 நாட்கள் ருத்ரபூமியிலுமே, 3 நாட்கள் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையுமே, 3 நாட்கள் ஏரிக்கரை ஓரமாகவும் இந்த மாதிரி பூஜைகள் செய்து 3 நாட்கள் அதாவது தலைவாழையில் விரித்து, நீங்கள் அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி வச்சுருக்கீங்களா, அதை அதற்கு மேலே வச்சுட்டு, அந்த சாம்பல் மேலே நிரம்ப கொட்டி வச்சுருக்கீங்களா, அந்த சாம்பலுக்கு மேலே நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு, அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் பச்சரிசி மாவினால் செய்யப்பட்ட விளக்கு வச்சு தீபம் ஏற்றிக்கணும். சரிங்களா? தீபம் ஏற்றிட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான மந்திரம் நான் இந்த மந்திரத்தை உச்சோடானம் கொடுக்கணும். இந்த மாதிரி 3 நாட்கள் உச்சோடானம் கொடுத்து எடுத்துகிட்டு போய் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் செய்யணும், எந்த இடத்துல இதை நீங்கள் ஆவாகனப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கருவேல மரம். சரிங்களா? கருவேல மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பலகையை வச்சுட்டு, முறையாக அதற்கு மேலே இந்த அதேமாதிரி தலைவாழையில் விரித்து, அதற்கு மேலே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு, அதேமாதிரி அதற்கு மேலே எந்திரம் வரைஞ்சி, அதற்கு மேலே இந்த பச்சரிசி மாவில் செய்யப்பட்ட விளக்கு நீங்கள் முறையாக ஏற்றி மந்திர உச்சாடனங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கவே அந்த குட்டிச்சத்தனுடைய அதிர்வலைகள் அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் அனுபவப்பூர்வமே உணர முடியும். இதை நீங்கள் முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, சகல விதமான சித்து வேலைகளும் செய்யலாம்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை எப்படி வசப்படுத்தி, இதை வச்சு எப்படி இந்த சித்துக்கள் எல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இதை முறையாக தக்கன குருமால் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.